ராஜேஷ், தற்போது வரைக்கும் அங்கே என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 170 பேர் இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா இன்னுமே மீட்பு பணிகள் அங்கே நடைபெற்று இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஏன்னா விமான நிலையம் மறுபடியும் செயல்பாட்டுக்கு வர தொடங்கிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 170 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பயணிகள் பார்த்தீங்கன்னா 242 பேர் அந்த ஃப்ளைட்டில் பயணித்ததாக சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்டுருச்சா? ஒருபுறம் கருப்பு பெட்டியை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? இந்த விபத்துக்குள்ளான விமானத்தை பொறுத்தவரையிலே ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதுல 5வது நிமிடத்திலேயே அகமதாபாத்தினுடைய மேகானி என்று சொல்லக்கூடிய நகரின் மீது ஒரு குடியிருப்பில் தான் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விமானத்தை இயக்கிய பயணி மிகவும் ஒரு அனுபவம் கொண்டவராகத்தான் இருந்திருக்கின்றார். வழக்கமாக இது போன்ற விமானிகள் அவர்கள் எத்தனை கிலோமீட்டர் பயண அனுபவம் கொண்டவர்கள் என்பதை குறித்துதான் அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவீடு செய்யப்படும். இதில் முக்கிய கேப்டனாக செயல்பட்ட ஸ்மித் சபர்வால் 8200 மணி நேரம் அனுபவம் கொண்டவராகவும், கோ பைலட் 1100 மணி நேரம் அனுபவம் கொண்டவராகவும் இருந்தார் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த தரவுகள் மூலமாக தெரிய வருகின்றது. விமானம் விபத்தில் சிக்கப் போகிறது என்பதை அறிந்த விமானி விமானத்திலிருந்து அவசர மேடை அழைப்பை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பியுள்ளார் என்றும், ஆனால் அவர்களால் விமானத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், விமான நிலையத்திற்கு வெளியே விபத்து சிக்கியது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அந்த முழுமையான விவரங்கள் வெளியிடப்படாவிட்டாலும் முதற்கட்ட தகவல்கள் தொடர்ந்து வர்ணவனமாக இருக்கின்றது. இந்த விமான விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் மாநில முதலமைச்சர் மற்றும் காவல் ஆணையரிடம் தொடர்ச்சியாக கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார். என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று. தற்போது அந்த விபத்தில் சிக்கிய அனைவரது உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாகவும், இதில் 170 பேர் வரை 170 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும், மீதி அனைவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான உயர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற முனைப்பில் தான் அதிகாரிகளும் மருத்துவர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானத்தின் கடைசி வீடியோ என்ற ஒரு வீடியோ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ தவறாக உணர்ந்தேன் என்று ஒரு பயணி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம். விபத்துக்குள்ளான விமானத்தில் டெல்லியிலிருந்து, அதாவது விமானத்தில் எதுவுமே முறையாக வேலை செய்யவில்லை என வீடியோ வெளியிட்ட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே விமானத்தில் தான் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரை வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விமானத்தில் இருந்தபோது ஏதோ தவறாக நிகழ்வதை உணர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விமானத்தில் இருந்த டிஸ்பிளே ஒன்று சரியாக வேலை செய்யாததையும் அவர் வீடியோவாக பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதனை அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவேற்றிருக்கின்றார். விமானத்தின் தொழில்நுட்ப சாதனங்கள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும், விபத்துக்குள்ளான விமானத்தின் கடைசி நிமிட காட்சிகளாக இந்த காட்சிகள் நமக்கு சாட்சியமாக பதிவாகி இருக்கின்றன. இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்பதை தாண்டி இது போன்று லாங் டிராவல், நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய விமானங்கள், ஏனென்றால் நீங்கள் குஜராத்திலிருந்து லண்டன் செல்ல வேண்டுமானால் இரவு 11 மணிக்குத்தான் சென்று சேர்ந்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் டிராவல் செய்யக்கூடிய விஷயம் என்பதனாலே திரைக்கு, அதாவது அந்த சீட்டிற்கு அருகிலேயே திரை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது, LED திரை. அதில் ரிமோட் வசதி மூலமாக விருப்பப்படக்கூடிய காணொலிகளை பார்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த டிஸ்பிளேக்கள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும் அந்த பயணி ஒருவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ தற்போது ஒரு சாட்சியமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த விமானம் தொடங்கப்படுவதற்கு, அதாவது இயக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஏதேனும் பெரிய கோளாறுகள் இருந்ததா, அதனை அதிகாரிகள் முறையாக கவனிக்க தவறினார்களா என்ற சந்தேகமும் தற்போது எழத் தொடங்கி இருக்கின்றது.